ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோகோனட் பர்ஃபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கோகோனட் பர்ஃபி, அதுவும் பிகினர்ஸ் கூடி செய்யக்கூடிய ஈஸியான சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கோகோனட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 10 நம்பர் ஆஃப் கோகோனட் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த தொட்டோடு துருவாமல் அந்த ஒயிட் கலர் துருவல் மட்டும் கிடைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துருவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு 1.5 kg சம்திங் வந்துட்டு பர்ஃபி செய்ய போகிறேன். அதுக்கு உண்டான குவான்டிட்டி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேங்க. அண்ட் நம்ம துருவி வச்சு கோகோனட்டை ஆல்ரெடி வந்துட்டு பூ மாதிரி ஒரு மெத்தடில் தான் நம்ம துருவி இருக்கோம். இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஃபைன் மிக்சரில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மிக்சர் ஜாரில் போட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாங்க. அண்ட் பர்ஃபி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா மிருதுவாக இருக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் வந்துட்டு லைட்டாக துருவி பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வந்துட்டு இன்றைக்கி அந்த 10 நம்பர் ஆஃப் கோகோனட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 1.5 ஆலாக்குன்னு சொல்லுவாங்க. படிக்கணக்கில் நான் வந்துட்டு அளந்திருக்கேன். இது நீங்கள் கேஜி வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 kg சம்திங்கில் வந்துட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஸ்வீட் வந்துட்டு கரெக்டாக இருக்குங்க. அண்ட் வந்துட்டு நம்ம தேங்காய் உடைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அண்ட் அந்த பர்ஃபிக்கு வந்துட்டு நல்லா ரிச்சான டேஸ்ட் கொடுக்கறதுக்கு அண்ட் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியானது கூடிய அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அந்த சர்க்கரை கரைசலுக்கு வந்துட்டு நம்ம சுகர் சிரப்புக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு ரிச் டேஸ்ட் கொடுக்குங்க. அது வந்துட்டு ஒரு 1.5 டம்ளர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை கரைசல் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி அடிக்கனமான பாத்திரத்தில், ஏன்னா நான் குவான்டிட்டி ஜாஸ்தி செய்கிறங்காட்டி அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துகிட்டேன். நீங்கள் வந்துட்டு சிம்பிளான ஒரு வெசலில் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கம்மியான குவான்டிட்டி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1-2 தேங்காய் அந்த மாதிரி பிகினர்ஸ் வந்துட்டு செஞ்சு பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் வந்துட்டு அதிகமான குவான்டிட்டி செஞ்சுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு அதிகமான குவான்டிட்டின்னுங்காட்டி இந்த மாதிரி அடிக்கனமான பாத்திரத்தில் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இந்த சுகர் சிரப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி சர்க்கரை கரைசல் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கண்டென்ட்டில் வந்துட்டுருக்கு. நல்லா கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக கம்பி பதம்னு சொல்லுவாங்க. நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக பிசுன்னு ஒட்டும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 ஈஸியான மெத்தடுங்க. நம்ம பிகினர்ஸ் கூட நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். அது இல்லாமல் ரொம்ப கம்மியான பொருள்களை யூஸ் பண்ணி தான் நம்ம தேங்காய் பர்ஃபி வந்துட்டு செய்ய போகிறோம். அண்ட் இது வந்துட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி கூடிங்க. நம்ம ஊர் சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் கூடியும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். கையில் தொட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக பிசுன்னு ஒட்டும். இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த தொட்டோடு வந்துட்டு துருவக்கூடாதுன்னு சொன்னேன்னா அந்த பிளாக்கெல்லாம் வந்துச்சு பார்த்திங்கன்னா தேங்காய் பார்த்திங்கன்னா லைட்டாக பர்ஃபி ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் கிடைக்கும், ஒயிட் கலரில் கிடைக்காது. அதுக்காக தான் அந்த ஒயிட் கலரோடு வரும்போது அளவுக்கு வந்துட்டு துருவிட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு பர்ஃபி வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பியோர் ஒயிட் கலரில் கிடைக்கும். அதுக்காக தான். அண்ட் அந்த மிக்சரில் எல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த சுகர் சிரப் வந்துட்டு நல்லா அந்த தேங்காய் கூட கலந்து நல்லா வந்துட்டு குக் ஆகி வரும். இதுவும் வந்துட்டு சேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா டைம் கொடுத்து நல்லா வந்துட்டு குக் பண்ணுங்கள். அந்த தேங்காவோட வந்துட்டு பச்சை வாசனை போகும். இது ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்துட்டு தேங்காய் ஆல்ரெடி வந்துட்டு வறுத்துட்டு அதுக்குள்ளே சுகர் வந்துட்டு ஆட் பண்ணி அந்த மாதிரி கூட குக் பண்ணலாம். 2 மெத்தட்லேயும் வந்துட்டு செய்யலாங்க. ரெண்டுமே வந்துட்டு கரெக்டான மெத்தடு தான். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அந்த திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அந்த சுகர் சிரப் கூட அந்த தேங்காய் நல்லா ஊறி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அண்ட் வந்துட்டு நம்ம கைவிடாமல்
இது வந்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் நம்ம அடிகனமான பாத்திரத்தை வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறதுங்க. நீங்கள் வந்துட்டு கம்மியான குவான்டிட்டி செய்யும்போது பார்த்திங்கன்னா எந்த வெசலில் வேணாலும் செஞ்சுக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்துட்டு அதிகமான குவான்டிட்டின்னு கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தை செய்ய வேண்டியதாக இருக்குதுங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஆற வைக்கிறதுக்காக அந்த ஷேப்பெல்லாம் வந்துட்டு போட்டு கட் பண்ணுவோம்ல, அதுக்குண்டான பிளேட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. ஒரு அடிகனமான பிளேட்டில் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் வந்துட்டு கீ நீங்கள் எது வேணாலும் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபி ஒட்டாமல் வரும். நம்மளுக்கு கட் பண்ணி எடுத்ததும் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் நம்மளுக்கு வராதுக்காக நான் இன்றைக்கி வந்துட்டு கோகோனட் ஆயில் வந்துட்டு செக் எண்ணெய் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் கூட ஒரு 4-5 ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஃபைன் பவுடராக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்துட்டு நுணுக்கி போட்டோம்னா நம்ம வாயில் அந்த ஒரு மாதிரி திப்பி திப்பியாக கிடைக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சுகர் கூட அரைச்சி போட்டோம்னா அந்த தேங்காய் மிக்சர் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். அண்ட் நம்ம ஏலக்காய் போட்டோமா இல்லையான்றதே வந்துட்டு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு அதோட ஃப்ளேவர் வந்துட்டு ஃப்ரேக்ரன்ஸும் சூப்பராக நம்மளுக்கு ஹைலைட் ஆகும். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பர்ஃபி வந்துட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி எல்லாமே நல்லா நகர்த்தி விட்டுட்டு ஒரு ஸ்பூனில் வந்துட்டு கோகோனட் ஆயில் இல்லைன்னா கீ வந்துட்டு அப்ளை பண்ணி அந்த ஸ்பூன்லேயே வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அந்த பிளேட்டோட திக்னஸ் அளவுக்கு வர மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. இல்லைனா வந்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ், அடிகனமான டிஃபன் பாக்ஸ் கூடயும் அதில் கோகோனட் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அமுத்தி விட்டுட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்துட்டு நம்மளுக்கு போட்டு கட் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். அண்ட் வந்துட்டு ஈவனாக வந்துட்டு கூல் டவுன் ஆகிக்கும் பர்ஃபி. இந்த பர்ஃபி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோர் தென் ஒரு 10 days வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். நார்மலான ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சாப்பிட்லாங்க. இல்லைனா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வெளியூருக்கெல்லாம் போகிறோன்னா இந்த மாதிரி நம்ம நேட்டிவில் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட டேஸ்டியான கோகோனட் பர்ஃபி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தட் தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.